வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவானது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2016 காணப்படுகின்ற 5 மேலதிகமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ரைட், இதற்கு முதல் நான் 20 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பதிவேற்றுள்ளேன். அதற்குரிய லிங்க் எனது டிஸ்கிரிப்ஷனில் காணப்படுகின்றது. லெட்ஸ் see the demo. முதலாவது ஃபைல் ஷேர் இமெயில். சில வேளைகளில் சில டாக்குமெண்ட்டை நீங்கள் இமெயில் மூலம் ஷேர் பண்ணும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டை உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக இமெயிலில் அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணலாம். அதனை எவ்வாறு என்பது இப்போது காட்டி தருகின்றேன். இந்த ஃபைலுக்கு சென்று இந்த ஷேரை கிளிக் பண்ணி, ரைட், அப்போ இங்கே இமெயிலை கிளிக் பண்ணும் பொழுது இதில் நிறைய ஆப்ஷன் காணப்படுகின்றது. ரைட், இப்போ நீங்கள் சென்ட் ஆஸ் அட்டாச்மெண்ட், சென்ட் ஆஸ் அ பிடிஎஃப், ரைட். ஸோ இப்போ நாங்கள் சென்ட் ஆஸ் அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு இமெயிலுக்கு அந்த டாக்குமெண்ட்டை அனுப்பலாம். ரைட், இரண்டாவது ஆட்டோ கரெக்ட். இப்போ நீங்கள் அடிக்கடி பாவிக்கின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் கீ ஸ்ட்ரோக்காக சேமித்து வைத்து நீங்கள் திருப்பி அதனை பாவிக்கலாம். இதுதான் இந்த ஆட்டோ கரெக்ட் என்பது. இதனை எவ்வாறு செய்வது என்பது இப்பொழுது காட்டித் தருகின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த ஒரு வேர்டை நாங்கள் யோசிப்போம். இந்த யூ வில் யூஸ் விஷுவல் ஸ்டுடியோ என்பதை நாங்கள் அடிக்கடி பாவிப்பதென்றால் இதனை நாங்கள் கீ ஸ்ட்ரோக்கில் எவ்வாறு சேமித்து வைத்து பாவிப்பது என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். இப்போ நீங்கள் ஃபைலுக்கு சென்று இந்த மோர் என்பதை கிளிக் பண்ணி ஆப்ஷன் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், இந்த ப்ரூஃபிங் என்பதை கிளிக் பண்ணி இந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன், ரைட். இப்போ இதில் நான் ஒரு கீ ஸ்ட்ரோக்கை நாங்கள் செட் பண்ணலாம். ரைட், இப்போ நான் எல் என்பதை நான் சூஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ கிளிக் ஓகே. இப்போ நாங்கள் இதனை கிளிக் ஓகே பண்ணுவோம். ரைட், இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கீ ஸ்ட்ரோக்கை பாவிக்கும் பொழுது எல்லை அமைத்து கிளிக் பண்ணும் பொழுது அந்த யூ வில் யூஸ் விஷுவல் ஸ்டுடியோ என்பதை இலகுவாக நாங்கள் எடுத்துவிட்டோம். மூன்றாவது ட்ரிப்பிள் கிளிக். இப்போ இந்த பேராகிராஃபை நாங்கள் காப்பி பண்ண வேண்டும் சொன்னால் இந்த பேராகிராஃபில் ஒரு இடத்துல கர்சரை வைத்துக்கொண்டு 3 தரம் கிளிக் பண்ணும்போது தொடர்ச்சியாக அந்த பேராகிராஃபை நாங்கள் ஹைலைட் பண்ணலாம். நான்காவது ஷோ ஃபார்மேட்டிங். உங்களுடைய டாக்குமெண்ட்டில் காணப்படுகின்ற டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இந்த பேராகிராஃப் சிம்பிள் மிக உதவி செய்யும். ரைட், அதனை நாங்கள் எப்படி செய்யலாம் சொன்னால் இந்த ஹோம் பட்டனுக்கு சென்று இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃப் பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், இது பேராகிராஃப் பிரேக், ரைட், மற்றது பேஜ் பிரேக், ரைட், மற்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு வேர்ட்டுக்கு இடையில் அந்த ஸ்பேஸுக்கு ஒரு டாட் ஒன்று காணப்படுகின்றது. ரைட், அப்போ இதனை பாவித்து நீங்கள் உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணலாம். ரைட், ஐந்தாவது டெல் மீ வாட் யூ வாண்ட் டு டூ. உங்களுக்கு வேர்டில் ஏதாவது டாப்பிக்கில் உதவி தேவைப்பட்டால் மறக்காமல் இந்த டெல் மீ வாட் யூ வாண்ட் டு டூ என்பதை கிளிக் பண்ணி நீங்கள் அதனை தேடி பார்த்து கொள்ளலாம். ரைட், ரைட், இப்போ பாருங்கள், நிறைய விஷயங்கள் இங்கே காணப்படுகின்றன. ரைட், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இதே மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் என்னுடைய சேனலினை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். ரைட், மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தம்ஸ் அப். ரைட், மற்றும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.